தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள சரபேஸ்வரர் திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரினை கொண்டு கோவில் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அமைந்துள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி நமச்சிவாயா என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் மூப்பே சுவாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள காமாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட 4 கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றதையொட்டி திரளான மக்கள் கோபுர தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காட்டு பரமக்குடியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தையா கோவில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி பக்தர்கள் சுவாமியாடி பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவேல்விக்குடியில் அமைந்துள்ள பரிமள சுகந்தநாயகி சமேத மணவாளேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் அருகே திருக்கரவாசலில் உள்ள ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்து கோபுரங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மீனம்பட்டியில் உள்ள ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யானை புடைசூழ சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊர்வலமாக எடுத்து சென்று கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஆதிசக்தி முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேசம்பட்டியில் உள்ள ஆதிசக்தி முத்துமாரியம்மன் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பரிவார கோபுரம் மற்றும் பிரதான கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.